தவறுகள் நடக்கும், இனியும் தவறுகள் நடக்கும். நடக்க முடியாது என்று யாருக்கும் உத்தரவாதத்தை அளிக்க இயலாது. நம்முடைய உள்ளத்தில் தெளிவான புரிதல் வேண்டும். இந்த தௌஹீதின் அடிப்படையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு புரிதல் வேண்டும். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய பயணம் தொடரும், அதில் மாற்றம் இல்லை. அந்த புரிதல் வேணும். அனஸ் பின் நதுர் என்கிற ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி, உஹது போர்க்களத்தில் இருக்கிறார். உஹது போர்க்களம் எப்படிப்பட்ட சூழல் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். குழப்பம் ஏற்பட்டுச்சு, களத்தில் குழப்பம், களத்தில் ஃபித்னாக்கள் வந்து விட்டது. எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள்லாம் வருது? ரசூல்லா சொன்ன ஆலோசனையை கேட்கல, மீறி போகிறார்கள், அது ஒரு குழப்பம். ரசூல்லாவை களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி சஹாபாக்களுக்கு மத்தியிலே பரவுகிறது, அது ஒரு குழப்பம். சஹாபாக்களை, ஏனைய நன்மக்களை, ஏனைய சஹாபாக்களை வெட்டி வீழ்த்தக்கூடிய அளவிற்கு குழப்பம். இந்த குழப்பத்திலையும் ஒருத்தர் தெளிவாக இருந்தார். அனஸ் பின் நதுர் என்கிற சஹாபி, அவர் அல்லாஹ்விற்காக களத்தில் வந்து நின்றார். எதிரிகளை பந்தாட வேண்டும் என்கிற துணிவோடு களத்தில் சென்றார். அவருடைய பயணத்தை நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தி தடை செய்து விடவில்லை. அவருடைய பயணத்தை ஏனைய சஹாபாக்கள் குழம்பி போய்விட்டார்கள் என்கிற செய்தி தடை செய்திடவில்லை. யுத்த களத்தில் எதிரிகள் இருக்கிற திசையை நோக்கி முன்னோக்கி சென்றார். பின்னோக்கி ஓடுகிற குழப்பத்தில் பின்னோக்கி ஓடுகிற சஹாபாக்களை நோக்கி கேட்டாங்க, எங்கே செல்கிறீர்கள், எங்க போறீங்க? இன்னி அஜிது ரீஹல் ஜன்னத்தி மின் தூனி உஹத், சொர்க்கத்தின் வாடையை அதோ அந்த உஹது மலையின் அடிவாரத்திலிருந்து தான் நான் பெறுகிறேன், நீங்க எங்கப்பா போறீங்க? சஹாபாக்கிட்ட கேட்டாங்க. இவர் வாகனத்தில் முன்னேறி செல்கிறார். எந்த குழப்பத்தையும் உள்ளுக்குள்ள வாங்கல பாருங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. சஹாபாக்கெல்லாம் பின்னோக்கி போறாங்க. எல்லோரும் பின்னோக்கி செல்கின்ற பொழுது எல்லா குழப்பங்களையும் தாண்டி ஒருவர் முன்னேறி செல்கிறார் என்றால் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உறுதியை தாங்கி நிற்கிறது?